டெய்லி ரூம்குள்ளே இருந்து லைஃப் ஒரு லுக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சேம் பிளேஸு, சேம் ரொட்டீனு, சேம் ஃபீலிங்கு. அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம தனியாக தெரியாத ஊருக்கு போனால் என்ன ஆகும்னு. புரியாத லாங்குவேஜாக இருக்கணும், யாருக்கும் தெரியாத பிளேஸாக இருக்கணும். கூகுள் மேப்பு, கூகுள் டிரான்ஸ்லேட்டு 2 வச்சு நான் எப்படி சர்வே பண்ணுறேன்னு பார்க்கணுன்னு ஆசை. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் ஓவர் திங்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போனேன், டிக்கெட் எடுத்தேன், பேக் எடுத்தேன், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன். யாரும் இல்லை, நான் மட்டும்தான். கொஞ்சம் புதுசாக, கொஞ்சம் பயமாக, ஆனால் இந்த த்ரில்லிங் வேறு லெவலு. ஏர்லி மார்னிங் 12:50 AM மன்றாலய ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். கொஞ்சம் நடந்து போன அப்புறம் ஒரு வெயிட்டிங் கால் தெரிஞ்சிச்சு. 1 மணி நேரத்துக்கு 25 ரூபாய். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்னு நினச்சேன். 4:30 அலாரம் வச்சேன், எந்திரிச்சேன், பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன். பப்ளிக்கில் கேமரா ஓப்பன் பண்ணி பேசுகிறது ஈஸி இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, முடியும்னு என்னோட மனசை நானே கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தேன். உடனே ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. மண்டாலயம் டெம்பிள்னு சொன்னேன். ஒரு ஆட்டோக்கார அண்ணா வாப்பா போகலாம்னு கூப்பிட்டாரு. முதல்ல நான் மட்டும்தான் ஆட்டோவில் போனேன். கொஞ்சம் தூரம் போன அப்புறம் 2 பேர் ஏறினாங்க. ஒரு பாட்டியும் வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கோவில் வந்துருச்சு. ஆட்டோக்கார அண்ணா கிட்ட காசு கொடுத்துட்டு கோவில் திசையை பார்த்து நான் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கோவிலுக்குள்ளே போன உடனே செப்பலை கழட்டுங்கன்னு சொன்னாங்க. நானும் செப்பல் கலெக்ட் பண்ணுற இடத்துல செப்பலை கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனேன். ஆனால் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஷாக்கு. ஜீன்ஸ் பேண்ட் அலோடு இல்லை. என்கிட்ட ஜீன்ஸ் தவிர வேறு ட்ரெஸ்ஸே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருந்த கடையில் போய் வேட்டி வாங்கிட்டு கட்டிட்டேன். ஆனால் ப்ராப்ளம் இன்னும் முடியல. ட்ராவல் பேக் எங்கே வைக்கணும்னு தெரியல. பக்கத்தில் இருந்த போலீஸ்கார அண்ணா கிட்ட கேட்டேன். லாக்கர் ரூமில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் ஃபுல்லு. 1 நிமிஷம் பிரெயினே ஒர்க் ஆகலை. அப்புறம் ஒரு போலீஸ் அண்ணா கிட்ட கேட்டேன். அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அங்கே ஒரு கடை இருக்குப்பா, அங்கே வைப்பான்னு சொன்னார். அந்த கடையில் வேலை பார்க்குற அக்கா ஃபோனு பர்ஸு இருந்தால் எடுத்துகிட்டு போப்பான்னு சொன்னாங்க. நானும் என்னோடய ஃபோனையும் பர்ஸையும் எடுத்து கோயில் பக்கம் போனேன். எப்படி போகணுன்னு கேட்டேன். இந்த லைனில் போகணுன்னு காட்டினாங்க. நானும் க்யூவில் ஜாயின் ஆகிட்டேன். அந்த க்யூ பார்த்தாலே ஷாக்கு. ரொம்ப பெரிய லைனு, ஸ்லோவாக மூவ் ஆச்சு. ஆனால் அந்த அட்மாஸ்பியர், கோயிலோட கட்டிடம், பீப்புளோட பக்தி எல்லாம் பார்த்துட்டு மெதுவாக நடந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உள்ளே போக முடிஞ்சிச்சு. உள்ளே போன அப்புறம் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். டிஷர்ட்டும் கலட்ட சொல்லிட்டாங்க. அந்த கோயிலில் அந்த சாமிக்கு கொடுக்குற மரியாதை வேறு லெவலு. அப்புறம் சாமி கிட்ட போனேன். 10 செகண்ட் தான். ஆனால் அந்த 10 செகண்டு ரொம்ப பெருசாக ஃபீல் ஆச்சு. என் மனசில் இருந்த எல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். ராகவேந்திர சாமி யூஸ் பண்ண பொருட்கள் டிஸ்பிளேல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு நதி இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனேன். கொஞ்ச நேரம் அந்த நதியில் பார்த்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துருந்தேன். சோலோ ட்ராவலில் சில நேரம் பேசாமல் உட்காந்துருக்கிறது கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ட்ரெயின் செக் பண்ணேன். லக்கியாக 30 நிமிஷத்தில் ட்ரெயின் இருக்குது. உடனே வெளியே வந்து அண்ணா சீக்கிரமா போங்க, ட்ரெயின் வரப்போகுதுன்னு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட சொன்னேன். 20 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. வேகமாக ஓடி போய் டிக்கெட் எடுத்து ஸ்டேஷனுக்குள்ளே போனேன். கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துச்சு. உள்ளே போன உடனே ரொம்ப கூட்டம், நிற்க கூட கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 3 ஸ்டாப்புக்கு அப்புறம் ஃபைனலி ஒரு விண்டோ சீட்டு கிடச்சிச்சு. அந்த சீட்டில் உட்காந்து விண்டோ வெளியே பார்த்துட்டே இன்னைக்கு நடந்ததை எல்லாத்தையும் யோசிச்சுட்டே வந்தேன். அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தனியாக ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சில மூமெண்ட் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் கொடுக்கும். அப்புறம் அந்த ட்ரெயினில் ஒரு தமிழ் பேசுகிற அக்கா வந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டே வந்தோம். தெரியாத ஜேர்னியில் தெரியாத ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது கூட ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும். அப்படியே விண்டோ சீட்டில் கொஞ்சம் தூங்கிட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா 4:10 AM மதுரை வந்துருச்சு. என்னோட ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஜேர்னி எனக்கு ட்ராவலை விட என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக கற்றுக் கொடுத்துருச்சு.